பொன்னி, ஏமா இப்படி வெயிலில் உட்காந்து படிக்கிற? வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்க வேண்டியதானே? இல்லை பரவாயில்லம்மா, நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன். ஏன்னா உள்ள தம்பி தங்கச்சி இருக்காங்களே, என்னால் அவங்க டிவி பார்க்காம இருப்பாங்க. அது சொல்லுமா, எதா வேணுமா? இல்லைம்மா, நான் 12 மணிக்கு வரும்போது ஒரு படம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது இப்போ கரெக்டாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீனு தான் ஓடுதான்னு உங்கள்கிட்ட கேட்க கூப்பிட்டம்மா. ஆளப்பாரு, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு பிள்ளைப்பா வெயிலில் உட்காந்து படிக்குதேன்னு அக்கறையாக ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தா, நீ என்னடானா உள்ளே ஓடுற படத்தில் ஃபைட் சீன் ஓடுதா காமெடி சீன் ஓடுதான்னு என்கிட்டே கேட்குற அவ்வளோ தைரியமா? இங்கே பாரு பொன்னி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, படிப்பு தான் முக்கியம். நாளைக்கு இந்த படிப்பு தான் உன் லைஃப் கூடவே வரும். இந்த படிப்பை தவிர நாங்கள் சேர்த்து வச்ச சொத்து பணம் நகை எதுவும் உன் வாழ்க்கையில் உபயோகப்படாது. இந்த படிப்பு தான் உன் சொத்து. ஐயோ கடவுளே, தெரியாதனமா ஒன்று கேட்டுட்டேன், ஃபைட் சீனாக நடக்குதுன்னு. அதுக்கு இத்தனையா? இந்த படிப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் ஒவ்வொருத்தரோட சொத்து. அம்மா, படிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியுன்ற யோசனையே வரும் நமக்கு. அம்மா, 1 மணி நேரமா மூச்சு விடாமல் பேசுகிறம்மா. உன்னோட வாழ்க்கையில் தாயே ப்ளீஸ், தெரியாமல் கேட்டுட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையில் அடுத்த என்ன சீனுன்னு யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன். நான் காம்பவுண்ட் மேலே ஏறி நின்று 8 தேச பார்த்திருந்து வெளியே போன அம்மாவைத்தான் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன போன அம்மா வீடு வந்து சேரல. தெம்மாங்கு பாட்டை கேட்டு அத்தை பொண்ணு ஓடி வந்து என்னான்னு கேட்க வேணும். இந்த நேரத்தில் எனக்கு உண்டான கோபத்தை உள்ளூர பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இந்த வீட்டில. அத்தை பண்றது கொஞ்சம் ஓவர் தான். இந்த நேரத்தில் நியாயம் தேவையா? அம்மாட்ட சொன்னாதான் கேட்கதான் மாட்டாங்க. என்னதான் பண்றது எனக்குன்னு தெரியலையே. இவங்களால எனக்கும் அவளுக்கும் சண்டை தான் வருகிறதே. இதனால எனக்கு தான் மண்டை தான் குறைகிறதே. சொன்னாதான் இவங்களுக்கு புரியலையே எப்போதும். உங்கூட நானும் படிக்க ஒத்த காலில் நின்னேனே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டத்தோடு சேர்ந்து படிக்க சொன்னேனே. அம்மா உன்னால தூக்கம் போயாச்சே, உள்ளூர ஏதேதோ ஆயாச்சே. நான் காம்பவுண்ட் மேலே ஏறி நின்று 8 தேச பார்த்திருந்து வெளியே போட அம்மாவைத்தான் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் போன அம்மா வீடு